டோஃபு. ஹாப்பி பர்த்டே டோஃபு. தேங்க் யூ அன்பு சார். கங்க்ராச்சுலேஷன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டோஃபுக்கு பர்த்டே. இது அவரோட 8வது பர்த்டே. இந்த 8 வயசுல இந்த பர்த்டே இவருக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷல். எதுக்காக அப்படின்னா இவருக்கு வந்து ஏபிசி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. உலகம் இருக்கு ராமையா. ஆனா நான் இப்போ பெட்கியூருக்குள்ள இருக்கிறேன் பாறையா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ எல்லாமே சக்ஸஸ் ஆகி டோஃபு வந்து சூப்பர் ஆகிட்டாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. டோஃபு, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஃபேன்ஸ், நீங்களும் நம்ம டோஃபுக்கு தயவு செய்து ஹாப்பி பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க. டோஃபுக்கு உங்களோட விஷஸை சொல்லிடுங்க. டோஃபுக்கு வந்து எப்பயுமே இந்த சிக்கன் தான் இங்க. இது யாருது? அட இது யார் தண்ணி என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பெரியப்பா அழுப்பா, நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு போறேன். வேண்டாமா? ஐயோ ஐயோ. டோஃபு வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. வாங்க வாங்க, ஒர்க்லாம் கரெக்டாக போதா? சிங்குபாய், அவனுக்கு சிஸ்டத்தை கொடு டோஃபுக்கு. முதல் 8 ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் 8 கல்லாதது கல்வியுமல்ல. டோஃபு, நீ ஒர்க் பண்ணு. ஆமா, நான் தான் ஒர்க் பண்ண போறேன். இந்த பொண்ணு, இந்த சேரை விட்டு ஏந்திரி, நான் உட்காரணும். ஆக்சுவலாக இவரோட ஸ்பெஷல் வந்து பெட்யூருக்கு ஃபோன் வந்துருச்சுன்னா உடனே அதை அட்டன் பண்ணுறாரு. ஃபோன் வரலனா கூட கஸ்டமர் நேரில் வந்தாலும் அட்டன் பண்ணுவேன். சொல்லுங்க, என்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்றோம். பெட்கியூருக்கு வந்துட்டு என்ன சர்வீஸ்ன்னு கேக்குறீங்க? ரூமிங்கு, போர்டிங்கு, வெட்டினரி சர்வீஸ் இதெல்லாம் தானே இருக்கு. இதான் வேணும். என்னையா அது? இதுக்கு வேணும். இல்ல கூட உனக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் கொடுத்து நீ விளையாடிக்கிட்டு இருக்கணும்ன்ற. இங்க ஒர்க் பண்ண வந்தவங்களே விளையாடிட்டு இருக்கும் போது நான் வந்ததே விளையாடத்தான். நான் விளையாடக்கூடாதா என்ன? 3ஆம் 8 செய்யாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் 8 பெறாதது குழந்தையுமல்ல. 8 மனுஷன் வாழ்வு பிரிச்சுக்கோ. இப்போ உனக்கு எங்க அரிக்குதோ சொரிஞ்சிக்கோ. நான் சொல்லி விடுறேன். சொஞ்சு விடுறீங்களா? சொஞ்சு விடுங்க அன்பு சார். என்னோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு யாரா சத்தம் போடுறான்? வாங்க போய் பாப்போம். யார் சத்தம் போடுறான்? இவன் தானா? அன்பு சார், அவங்க கிட்ட சொல்லுங்க சத்தம் போட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. எனக்கு கோவத்துக்குள்ள நான் கிளம்பிட்டே இருப்பேன், பாத்துக்கோங்க.